இந்த கேம்ஸ்லாம் ஆடுறதுனால நம்ம இன்னும் க்ரியேட்டிவாகவும் சந்தோஷமாகவும் இல்லை ஸ்மார்ட்டராகவும் இருக்குன்னு சொல்ல நம்புவீங்களா? இல்லை கேம்ஸ் எல்லாம் ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம் சொல்ல நம்புவீங்களா? நான் உங்களுக்கு 5 ரீசன்ஸ் ஷேர் பண்ண போகிறேன், எப்படி கேம்ஸ் உங்களோட வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நாட் ஜஸ்ட் வீடியோ கேம்ஸ், ஈவன் ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நம்ம விளையாட போர்ட் கேம்ஸாக இருக்கலாம். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி அப்புறம் ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரீசன் நம்பர் 1 என்னென்னா, இந்த கேம்ஸ்லாம் விளையாடுறதுனால நம்மளோட மைண்டு ரொம்ப கிரிட்டிக்கலாகவும் ரொம்ப காக்னிட்டிவாகவும் யோசிக்கும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சின்ன வயசில் நிறைய இந்த செஸ், இந்த சுடுக்கோ, இந்த கேம்ஸ்லாம் ஆடிருப்போம். ஸோ இந்த கேம்ஸில் இருக்கிற காமன் விஷயம் என்னென்னா, இந்த கேம்ஸ் நிறைய நம்மளுக்கு நம்மளை ரொம்ப ஃபோக்கஸ்டாக வச்சுக்கும், நம்ம ரொம்ப கிரிட்டிக்கலாக யோசிக்க வைக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, 2013 யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா அந்த ஒரு ஸ்டடிலாம் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்ம இந்த 3D கேம்ஸ்லாம் லைக் அமாங் அஸ் அப்புறம் இந்த சுடுக்கோலாம் விளையாடுறதுனால நம்மளோட மெமரி பவர் 12% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ரீசன் நம்பர் 2 என்னென்னா, இந்த கேம்ஸ்லாம் நம்ம விளையாடுறதுனால நமக்குள்ளே இருக்க அந்த ஒரு சோஷியல் கனெக்ஷன் பில்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சின்ன வயசில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுறதோ, இல்லைனா நம்ம ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு அவங்க கூட என்கேஜ் பண்ணி விளையாடுறதோ, இல்லை சின்ன வயசில் நம்ம கேம் சென்டரில் போயிட்டு அந்த WWF ஆடுறதோ, இதெல்லாம் நமக்குள்ளே இருக்க அந்த ஒரு சோஷியல் கனெக்ஷனை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சின்ன வயசில் நடக்கும் இந்த கேம் ஃபேமஸாக இருக்கும், இந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ். ஸோ இந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் மெயினாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு சப்போஸ் ஏதோ ஒரு ட்ரூப்ஸ் தேவைப்படுதோ, நம்மளுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற கிளான்ஸ் கிட்ட அவங்கள்ட்ட ஷேர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் அப்போது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம இந்த Fortnite, இந்த கால் ஆஃப் டியூட்டி, இந்த கேம்ஸ்லாம் விளையாடும் போல் யாரோ தெரியாதவங்களுக்குலாம் நம்ம அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம், அவங்க கூட பேசலாம். ஸோ ரீசன் நம்பர் 3 என்னென்னா, கேம்ஸ் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் யூ டு ரிலீவ் சம் ஸ்ட்ரெஸ். ஸோ நீங்களே யோசிச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ரொம்ப டிப்ரெஷனில் இருக்க முடியோ, இல்லை சோகமாக இருக்க முடியோ, நம்ம ஒரு கேம் ஆடும் போல் அது கொடுக்குற அந்த மினி ரிவார்ட்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப்ஸ் யூ டு சேஞ்ச் யுவர் மைண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ஏதோ ஒரு இந்த கேண்டி க்ரஷ் ஆட முடியோ, இல்லைனா இந்த சப்வே சர்ஃப் ஆட முடியோ, இந்த கேம்ஸ்லாம் சின்ன சின்ன ரிவார்ட்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும். இதெல்லாம் நமக்கு நம்ம மைண்டில் இருக்கிற டோபமைன் ஹிட் கிடைக்கிறதுனால நம்மளுக்கு அந்த ரிவார்ட் நாமளே கஷ்டப்பட்டு எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த உங்களுக்கு அந்த ஒரு மூட் சேஞ்சுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரீசன் நம்பர் 4 என்னென்னா, கேம்ஸ் நம்மளோட க்ரியேட்டிவ் திங்கிங்கை இன்க்ரீஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ நம்ம இந்த சின்ன வயசில் இந்த மைண்ட் கிராஃப்டோ, இல்லைனா ஏதோ ஒரு இந்த ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸோ விளையாடிப்போம். ஸோ இந்த கேம்ஸோட மெயின் கோல் என்னென்னா, நம்மளை க்ரியேட்டிவாக நம்மளை எனிமீஸ் கிட்ட நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவோ, இல்லை மைண்ட் கிராஃப்டில் நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு உலகத்தை பில்ட் பண்ணுறதோ, இதெல்லாம் இட் ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் அவர் க்ரியேட்டிவிட்டி இன் ஈச் எவ்ரி அதர் வே. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்த விஷயத்தை பண்ணுறதுனால நம்மளுக்கு ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீசன் நம்பர் 5 என்ன அப்படின்னா, கேம்ஸ் ஹெல்ப்ஸ் யூ டு இம்ப்ரூவ் யுவர் பெர்சவரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சின்ன வயசில் நிறைய இந்த கேம்ஸ்லாம் நிறைய தோற்று போயிருப்போம். நம்ம எத்தனை வாட்டி தோற்றாலும் அது திரும்பி ட்ரை பண்ணுற வரைக்கும் நம்ம தூக்கமே வராது. GT San Andreasல ஒரு பர்டிகுலர் மிஷன், அந்த ட்ரெயின் மிஷன் முடிக்கிறதுக்குள்ளே இட் டேக்ஸ் ஹெல் ஆஃப் டைம். ஸோ ஆனால் எத்தனை வாட்டி தோற்றாலுமே நம்ம இந்த கேம்ஸ் யூஸ்வலாக யாருக்குமே கேம்ஸ் இப்போது தோற்றுறோம் அப்படின்னா, கேம்ஸில் நம்ம எப்படியாவது அந்த கேம் எப்படியாவது நெக்ஸ்ட் டைம் ஜெயிக்கணும் தான் நம்ம இருக்கும். ஈவன் எந்த ஒரு ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும், கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, வீடியோ கேமாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த ப்ரிசர்வரன்ஸை சொல்லித்தரத்துக்கும், அந்த ஒரு டஃப்னஸை கொடுக்கறதுக்கும் நம்மளுக்கு இந்த கேம்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த 5 ரீசன்ஸ் ஏன் நம்ம கேம்ஸ் விளையாடுறோம்னு சொல்லிட்டு. ஸோ மேபி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப் யூ ஆல் லைக் இட்.